தோழர்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம எதை பத்தி பேச போறோம் அப்படின்னா, லாரன்ஸ் மாஸ்டர் அவர்கள் அரசியலுக்கு வரலாமா வேணாமா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி கேட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தாரு. அதை பத்தி தான் பேச போறோம். அந்த வீடியோல ஆரம்பிக்கும் போது ஒரு குட்டி கதை ஒன்று சொல்றாரு அவரு. அந்த குட்டி கதை என்ன அப்படின்னா, ஒரு பெரிய பணக்காரர், அவர்கிட்ட 2 பேர் வேலை செய்யறாங்க. அவங்க எதையோ துடைக்கிறாங்களாம். ஒருத்தர் அவர் வரும்போது பாராட்டுறாராம், இன்னொருத்தர் அவரோட வேலையை செஞ்சுக்கினே தொடச்சிக்கினே இருக்கிறாராம். பாராட்டுறவருக்கு டெய்லி 100 ரூபா கொடுக்குறாராம். இன்னொருத்தருக்கு பாத்தீங்கன்னா ரொம்ப நாள் கழிச்சு ஒரு வீடு ஒண்ணு கொடுக்குறாராம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ஒரு நடிகன் நடிக்க வரான் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அவனுக்கு அடிப்படை தேவை என்ன? நடிப்பு. ஒரு மிகப்பெரிய நடிகர் நம்ம என்ன சொல்லுவோம்? அவரு ரத்தத்திலையும் சதையிலையும் எலும்புலையும் நடிப்பு ஊறி போய் கிடக்குது அப்படின்னு சொல்லுவோம்ல. அப்போ ஒருத்தர் அரசியலுக்கு வர ஆசைப்படுறாரு அப்படின்னா அவரோட அடிப்படை என்னவா இருக்கணும்? அரசியல் அறிவு, கொள்கை, கோட்பாடு, இதெல்லாம் தானே அரசியல் அறிவா இருக்கணும் அரசியலுக்கு வர ஆசைப்படுறவருக்கு. இப்போ இவர் சொல்ற கதையிலேயே சமூக நீதி இருக்குதா? சரி சார், இது ஒரு கதை தானே அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கடந்து போயிடலாம். கதை உதாரணத்துக்காக சொன்னேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப இதை கார்ல் மார்க்ஸ் இருந்தா என்ன சொல்லுவாரு? இவர் எப்படி இவ்வளவு பணக்கார ஆனாரு, இவங்க 2 பேர் எப்படி ஏழை ஆனாங்க, தொழிலாளி ஆனாங்க அப்படின்ற மாதிரி கேட்பாரு. அம்பேத்கர் இருந்தாருன்னா இவங்க எப்படி அடிமைப்படுத்தப்பட்டாங்க அப்படின்னு கேள்வி கேட்பாரு. இதே பெரியார் என்ன கேட்பாரு தெரியுமா? ஏண்டா, உனக்கு துடைக்கிறது தான் உன்னோட கடமையா? அவனோட பண திமிர்ல உன்னை வேலைக்கு வச்சிருக்கான், அவனுக்கு துடைக்கணும்னு ஒண்ணு வச்சிருக்கிறான், அது உன்னோட கடமைன்னு வேற நீ சொல்லுவியா அப்படின்னு பெரியார் திட்டுவாரு. இவங்கெல்லாம் உண்மையிலேயே மனித வளர்ச்சிக்காக தங்களோட வாழ்க்கைய தியாகம் பண்ணிக்கினவங்க. அப்போ இயற்கையாவே ஒரு அரசியலுக்கு உள்ள வரணும் அப்படிங்கிறவன் இதெல்லாம் படிச்சிருக்கணும். எதுவுமே இல்லை, நம்ம என்ன கதை சொல்றோம், என்ன உதாரணம் சொல்றோம், அதுல சமூக நீதி இருக்குதா, எதுவுமே தெரியாம போற போக்குல எதையாச்சும் ஒண்ணு பேசி விட்டு ஒரு உதாரணன்ற பேர்ல சொல்லி விட்டு போயிடலாமா? துடைக்கிறதுலாம் ஒருத்தனுக்கு கடமையா இருக்க முடியுமா? இதுதான் கடமையை செய், பலனை எதிர்பார்க்காதவா அப்படின்ற எண்ணம் இவருக்கெல்லாம் இருக்கணும். அதுதான் அரசியலோட தகுதியா நான் பாக்குறேன். அதுக்கப்புறம் அதை அவங்க அம்மா கிட்ட போய் அவர் சொல்றாராம். அவங்க அம்மா வேணாப்பா, அரசியல் வேணாம் நம்மளுக்கு அப்படின்றதுனால அவர் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறான்ற மாதிரி சொல்றாரு. ஃபர்ஸ்ட் ஒருத்தனுக்கு நல்லது செய்யணும் அப்படின்னா உதவியின் மூலமா செய்யறான், அவன்கிட்ட இருக்கிற பணத்தின் மூலமா ஒரு உதவி செய்யறான் அப்படின்னு வச்சுப்போமே, அதோட அவன் நிறுத்திக்கிறான் அப்படின்னு வச்சுப்போமே, அவனை நம்ம பாராட்டுறோம். இப்போ அதே நேரத்துல அதிகாரத்தை கைப்பற்றி ஒரு உதவி செய்யணும் அப்படின்னு அரசியலுக்குள்ள வரணும்னு நினைக்கிறாங்கல்ல, அதுவும் ஒரு வகையான உதவி தான். ஆனா அதை போயிட்டு நீங்க பர்மிஷன் கேட்குறீங்கல்ல ஒருத்தவங்க கிட்ட. நீங்க ஒரு அம்மா கிட்ட போயிட்டு ஒரு பர்மிஷன் கேட்குறீங்க, அவங்க அதை தப்புன்ற மாதிரி சொல்றீங்க. அப்போ உங்களுக்கு உதவி செய்யற குணமே இல்லைன்னு தானே அர்த்தம். உதவி செய்யறதுக்கு பர்மிஷன் கேட்கவே கூடாது சார். மக்களோட வாழ்க்கைய மேம்படுத்துறதுக்கு யார்கிட்ட பர்மிஷன் கேட்கணும்? நீங்க பர்மிஷன் வேற ஏதாச்சும் உங்க பர்சனல் விஷயத்துக்கு கேட்டுக்கோங்க. இது பொது சேவை. பொது சேவைக்கு உங்க மனசுக்குள்ள உங்களுக்குள்ள உண்மையாலேயுமே நம்ம மக்களுக்கு ஏதாச்சும் செய்யணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இதுல பர்மிஷன் கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. அப்ப அவங்க அம்மா என்ன சொல்றாங்களான்னா, அரசியல் ஒரு சாக்கடை அப்படின்னு சொல்றாங்களாம். இப்ப நீங்க அரசியலை சாக்கடை அப்படின்னு சொல்றீங்கல்ல, அரசியல் சாக்கடை தான் இருந்தது. ஆனா அந்த சாக்கடைக்குள்ள இறங்கி சீர்திருத்தவாதிகள்லாம் திருத்தி இன்னைக்கு நம்மளை இந்த இடத்த கூட்டு உட்கார வச்சிருக்காங்கல்ல, இந்த டைம்ல நீங்க சாக்கடைன்னு சொன்னா எப்படி? அதை இதே வார்த்தைய அன்னைக்கு இருந்தவங்க 1900ங்கள்ல இருந்தவங்க சாக்கடை, நாங்க உள்ள இறங்க மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருந்தா இன்னைக்கு நீங்க இவ்வளவு பெரிய ஹீரோ ஆயிருக்க முடியுமா? இல்ல விஜய் அவர்கள் இவ்வளவு பெரிய ஹீரோ ஆயிருக்க முடியுமா? இல்ல கமல் ஆயிருக்க முடியுமா? ரஜினி ஆயிருக்க முடியுமா? சரி, கமல் ஆயிருப்பாரு, ரஜினி ஆயிருக்க முடியுமா? அப்போ அவ்வளோ கஷ்டப்பட்டு அவ்வளோ தியாகம் செஞ்சு இந்த அளவுக்கு நம்மளை அந்த சாக்கடையில இருந்து மீட்டெடுத்து கொண்டு இந்த இடத்துல உட்கார வச்சிருக்காங்க. இந்த நேரத்திலயும் அரசியல் ஒரு சாக்கடை அப்படின்னு சொல்றாங்கன்னா நீங்க அந்த விவரத்தை புரிஞ்சு உங்க அம்மாவுக்கு சொல்லி புரிய வச்சிருக்கணும்ல. சரிம்மா, அது சாக்கடை தான், நான் இறங்கி இன்னும் கொஞ்சம் மாத்துறேன் அப்படின்னு சொல்லியிருக்கலாம்ல. ஒரு காலத்துல படிப்பு இல்லை, ஒரு காலத்துல உரிமை மறுக்கப்பட்டுச்சு, ஒரு காலத்துல பெண்களுக்கு ஓட்டு கிடையாது, ஒரு காலத்துல பெண்களுக்கு சொத்துல பங்கு கிடையாது. இப்படிப்பட்ட சாப்பாட்டுக்கே பஞ்சம், அடிமைத்தனத்துல இருந்தோம். அப்போதானே அரசியல் சாக்கடை உண்மையான சாக்கடை. அந்த சாக்கடையெல்லாம் உடைச்சு இன்னைக்கு எல்லாருமே படிக்கலாம், எல்லாருமே பெரிய ஆளா ஆகலாம். எவன் வேணா எந்த நாட்டுக்கு வேணா படிச்சு பெரிய ஆளாகி போகலாம், அவன் டாக்டர் ஆகலாம், அவன் இன்ஜினியர் ஆகலாம்னு சொல்ற இடத்துக்கு மாத்தி கொண்டு வச்சிருக்கோம்ல. இப்பயும் நீங்க அதை சாக்கடை அப்படின்னு சொன்னீங்கன்னா அது எப்படி? அப்ப உழைச்சவங்களோட தியாகம்லாம் எங்க போகுது? நீங்க இன்னமும் சாக்கடை நூலை ஏமாத்தினே இருக்கலாம்னு பாக்குறீங்களா? அப்போ உங்களுக்கு சுத்தமா கிளீனா இருக்கிற இடத்துலதான் நீங்க போயிட்டு உட்காருவீங்க அப்படின்னா அதுக்கு பேர் தியாகம் இல்லை, அதுக்கு பேர் புரட்சியுமே கிடையாது. எப்ப எல்லாம் கிளீனா இருக்குதுப்பா, அந்த இடத்துல போயிட்டு நான் ஒரு சோஃபாவை போட்டு உக்காந்து நான் அதிகாரம் பண்ணணும்ப்பா அப்படின்னா நீ கிளீன் பண்ணு. நீங்க கிளீன் பண்ணாதான் உங்களுக்கான அதிகாரம் கிடைக்கும், அதுல உங்களுக்கான தனி இடமும் கிடைக்கும். நீங்க கிளீன் பண்ணவே வரமாட்டேன், அது சாக்கடைன்னு சொல்லி கடந்து போயிட்டே இருந்தீங்கன்னா
எல்லாத்தையும் கிளீன் பண்ணி வைக்கும் போது இப்ப ஃப்ரீயா இருக்குதுப்பா, நம்ம போயிட்டு உக்காந்துக்கலாம்ப்பா அப்படின்னு வர்றதுக்கு பேரு என்னது? அது ஒரு தியாகமா? இல்ல அது மக்கள் பணியில வருமா? எப்படி? அது சுயநலத்துல தான் வரும். அதுக்கப்புறம் அவர் ரஜினி சார் அரசியலுக்கு வரேன்னு சொன்னாரு, போலான்னு சொன்னாரு, அப்புறம் ரஜினி வேணான்னு சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் விஜய் சார் அரசியலுக்கு வந்துட்டாரு, அவர் ஜெயிச்சுட்டாரு. அம்மா கிட்ட போய் திரும்பி அவர் சொல்றாராம், இந்த மாதிரிமா விஜய் ஜெயிச்சிட்டாருமா, சரித்திரத்தை மாத்தி போட்டாருமா, இப்போ நான் அரசியலுக்கு போலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவங்க அம்மா சிரிக்கிறாங்களாம், போலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்களாம். ஐயோ, அது அவரு ரிஸ்க் எடுத்து வராருன்னு வச்சுப்போமே. இப்போ ஒருத்தர் அந்த இடத்துல இறங்கி அதை ஆழம் பார்த்து எல்லாம் இல்லப்பா, நீ காலை வைக்கலாம்ப்பா அப்படின்னு சொன்ன பிறகு நீங்க போறேன் அதை போயிட்டு கன்வின்ஸ் பண்றீங்க உங்க அம்மா கிட்ட அப்படின்னும் போது நீங்க அடிப்படையில அரசியலுக்கு தகுதியானவர் தானா? பயம் இருக்கக்கூடாதுங்க. அரசியல் வரணும்னா மக்கள் பணி மைண்ட்ல இருந்தாலே, மக்கள் சேவை மனசுல இருந்தாலே பயம் வராது இல்ல. ஒருத்தர் ஜெயிச்சு காட்டி எல்லாத்தையுமே சரி பண்ணியா இடம் கிளீனா இருப்பா, ரூட் கிளீனா இருக்குதுப்பா, ரூட் கிளீனா இருக்குதுப்பா அப்படின்னு சொன்ன அப்புறமா நீங்க உள்ள வரீங்க அப்படின்னா இது எந்த வகையில நாங்க சேர்த்துக்கிறது? உங்களுக்கு அப்போ உழைக்கிறதுக்கே எண்ணம் இல்லை, எல்லாம் கிளீனா இருக்கணும், அந்த சோஃபா இருக்கணும், போய் உக்காந்துக்கணும், அப்படித்தானே ஒரு எண்ணம் உங்களுக்கு. இது அரசியலுக்கு அடிப்படையான தகுதி கிடையாது அப்படின்றதுனால இந்த இடத்தையும் சுட்டி காட்ட விரும்புறேன் நான். அப்புறம் ஜாதி மதம் பணம் எல்லாத்தையுமே உடைச்சு அவர் ஜெயிச்சிட்டாரு அப்படின்ற மாதிரி போற போக்குல சொல்லிட்டு போயிட்டாரு. 234 தொகுதியில ஜாதி பார்த்து தான் நிக்க வச்சிருக்கிறாங்க அப்படின்றதுக்கான ப்ரூஃபே இருக்குது. நீங்க போற போக்குல எல்லாம் அப்படி சொல்லிட்டு போயிடவே கூடாது. உதாரணத்துக்கு 2 தொகுதி மட்டும் சொல்றேன். ஸ்ரீரங்கம் தொகுதி, மயிலாப்பூர் தொகுதியில யார் நின்று இருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க செக் பண்ணணும். ஏன்னா சும்மா போற போக்குல ஜாதி மதம் எல்லாம் கடந்து போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் நீங்க பேசக்கூடாது. கிழக்கு, அவர் திருச்சி கிழக்குல என்னது கிறிஸ்தவ மதம் தான் அதிகம். அப்ப அங்கே எந்த மதத்தை பார்த்து நிறுத்தினாங்க? நீங்க போற போக்குல அதை அப்படி சொல்லிட்டு போயிடக்கூடாதுல்ல. அதே நேரத்துல இப்ப காசு வாங்கிட்டு ஓட்டு போடாமையும் விட்டுட்டாங்க எல்லாருமே அப்படின்னு சொல்றீங்கல்ல, ரைட்டு, காசு வாங்கிட்டு யாரும் நிறைய பேர் ஓட்டு போடலதான். ஆனா இந்த ட்ரெண்ட் போனதுல இருந்தே இருக்கு. இதெல்லாம் போன எலெக்ஷன்ல ஆரம்பிச்சிட்டாங்க, காசு வாங்கினவங்கலாம் ஓட்டு போறதெல்லாம் நிறுத்திட்டாங்க. இப்ப என்னன்னா, இதே காசு வாங்கினவங்க இதுக்கு முன்னாடி விஜயகாந்துக்கு ஏன் போடல? இதே காசு வாங்கினவங்க சீமானுக்கு ஏன் போடல? இதே காசு வாங்கினவங்க கமலஹாசனுக்கு ஏன் போடல? இப்ப மட்டும் ஏன் போட்டாங்க? இதுக்கு பதில் இருக்கு அவங்க கிட்ட? காசு வாங்காம மாற்றத்தை விரும்பி போட்டாங்கன்னு சொல்றீங்கல்ல, அந்த மாற்றத்தை விரும்பினவங்க இப்ப போன எலெக்ஷன்ல என்னன்னா கமலஹாசனையும் ஜெயிக்க வைக்கல. சீமான் 15 வருஷமா பேசிக்கினே இருக்கிறாருல, அவருக்கு ஏன் ஒரு வாய்ப்பு கொடுக்கல? காசு வாங்கினவங்க விஜயகாந்துக்கு ஏன் வாய்ப்பு கொடுக்கல? மக்கள் நல கூட்டணியில இருக்கும்போது அப்ப ஏன் வாய்ப்பு கொடுக்கல அவருக்கு? அப்ப மக்கள் ஜாதி மதம் பணம் பார்க்காம ஓட்டு போட்டிருக்காங்கல்ல, அது ரசிகத்தன்மையாலதான் போட்டிருக்கிறாங்க, அரசியல் அறிவின் காரணமெல்லாம் கிடையாது. ஒண்ணு இவங்க செஞ்ச கொஞ்சம் கொஞ்சம் தப்பு, அதே நேரத்துல இவரோட மாசு. அந்த மாசுன்றத இப்ப நம்ம சொல்றோம்ல, ஜாதி பார்க்காம மதம் பார்க்காம பணம் பார்க்காம ஓட்டு போடணும்னு, அது கூட இன்னொன்னையும் சேர்த்துக்கணும்னு நான் நினைக்கிறேன், சினிமா பார்க்காம அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அந்த ஜாதி மதம் காசு இதுதானே நம்மள சீரழிச்சிட்டு இருக்கு. அந்த இடத்துக்கு இந்த சினிமா வருதுன்னு தான் நான் நினைக்கிறேன். சரிங்களா? ஏன்னா அரசியல் அப்படியே தேர்ந்தெடுக்க முடியும்? ஒரு மெடிக்கல் சயின்ஸ் படிக்கிறோம், அதோட அடிப்படை என்னவா இருக்கும்? சினிமா இருக்க முடியுமா? ஒரு துறைக்கு எது அடிப்படையா இருக்கும்? என்ஜினியரிங் தொழில்நுட்பத்தை பத்தி படிக்கணும், டாக்டர் ஆகணும்னா மருத்துவத்தை பத்தி படிக்கணும், பயாலஜி படிக்கணும், அந்த மாதிரி படிக்கணும். அப்ப அரசியலுக்கு சித்தாந்தத்தை படிக்கணும், கொள்கை கோட்பாடு, பெரிய பெரிய தலைவர்கள் என்ன பண்ணியிருக்கிறாங்க அதை பத்தி மக்கள் கிட்ட பேசி மக்களோட பிரச்சனைகள்ல களத்துல இறங்கி போராடி இதெல்லாம் பண்ண வந்தா அரசியலுக்கு வர முடியும். அவங்களதான் நம்ம வெளிச்சத்துக்கு கொண்டு வரணும். இல்ல இவர் ஒரு பெரிய ஹீரோ, அவர் டைரக்டா அரசியலுக்கு வந்துடலாம், வந்துட்டா நாங்க ஜாதி மதம் பணம் வாங்காம அவருக்கு ஓட்டு போட்டுருவோம் அப்படின்றது என்ன மாதிரியான நியாயம்? இப்ப ஐஏஎஸ் சகாயம் இருக்கிறாரு, இல்ல இப்ப இறந்தாருல ஐயா நல்லக்கண்ணு, கம்யூனிஸ்ட் தலைவர், வாழ்க்கை ஃபுல்லா ₹1 கூட வாங்காதவர். அவருக்காக வாழ்க்கை ஃபுல்லா ஜாதிக்கு எதிர்த்து போராடினவர், சுதந்திர போராட்ட தியாகி வேற. இப்ப அவரை கூட்டுன்னு சிஎம் கேண்டிடேட் நம்ம நிக்க வச்சிருந்தோம் அப்படின்னா நாம அவரை ஜெயிக்க வச்சிருப்போமா? ஜாதி இல்ல, மதம் இல்ல, பணமும் இல்லை அவர்கிட்ட, அதே நேரத்துல அவர்கிட்ட சினிமா வசீகரமும் கிடையாது. அப்போ நம்ம எந்த ஆப்ஷனை சூஸ் பண்றோம் அப்படின்னா, ஜாதியை வேணாம், மதம் வேணாம், பணம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு சினிமாவை சூஸ் பண்றது மட்டும் சரியா? அப்ப அந்த வரிசையில சினிமாவையும் நம்ம சேர்க்கணும். ஒரு மனுஷன் எப்படி ஓட்டு போடணும் அப்படின்னா, ஜாதி மதம் பணம் சினிமா, இந்த 4மே இனி வரும் காலகட்டத்துல இந்த 4வது ஆப்ஷனா அந்த சினிமாவையும் சேர்த்துட்டு இதை உடைச்சு தள்ளணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா
அப்பதான் ஒரு அரசியலுக்கு அடிப்படை என்ன அப்படின்றத நம்ம இளைஞர்களுக்கு புரிய வைக்க முடியும். அப்போ அரசியலுக்கு வரவெல்லாம் சினிமால இருந்து மட்டும் நம்ம வந்துடக்கூடாது. மக்கள் பணியில ஒரு 5-10 வருஷமாச்சு நம்ம உழைச்சிருக்கணும், மக்களுக்காக குரல் கொடுத்திருக்கணும், மக்கள் பக்கத்துல போயிட்டு உட்காந்து அவங்களோட நல்லது கெட்டது அவங்களோட கஷ்டங்கள் அதெல்லாம் நம்ம கேட்டு புரிஞ்சிருக்கணும், உண்மையான வளர்ச்சினா என்ன அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சுக்கின்னு தான் உள்ள அரசியலுக்கு வரணும்னு நினைக்கணும். நம்ம வெறுமனே ஒரு அரசியலுக்கான அடிப்படை சினிமா அப்படின்னு நம்ம வச்சுட்டோம் அப்படின்னா, இப்ப எப்படி நம்ம அரசியலுக்கான அடிப்படை காசுன்றோம், அரசியலுக்கு அடிப்படை ஜாதின்றோம், அதே மாதிரி அரசியலுக்கு அடிப்படை சினிமா அப்படின்னு சரியா? நீங்க பொதுமக்களான நீங்களே சொல்லுங்க. அரசியலுக்கு அடிப்படை சினிமாவா இருக்கலாமா? இருக்கக்கூடாது அப்படின்னா நாம தான் அதை மாத்தணும். இப்ப வரைக்கும் நடந்துருச்சு, அதை ஒன்றும் பண்ண முடியாது இதுக்கப்புறம். பட் இனி வரும் காலங்கள்ல இளைஞர்கள் ஜென்சி கிட்ஸ் எல்லாம் சொல்றாங்கல்ல, அவங்களுக்கெல்லாம் நாம வரலாறை சொல்லி கொடுக்க ஆரம்பிக்கணும். நாம எப்படி இருந்தோம், நம்ம எப்படி இப்ப மாறி இருக்கோம், நம்ம போற போக்குல ஊழல், கஞ்சா, போதை, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படி இப்படின்னு சொல்லினே தான் இருக்கிறோம். எஸ், ஒரு கட்டத்துல அது நடந்துக்கிட்டு தான் இருக்குது. ஆனா அது யார் வந்தாலுமே நடக்கதான் செய்யுது. அது தனிநபர் சார்ந்த ஒழுக்கத்தை சார்ந்தது. இதுதான் உண்மையான யதார்த்தம். ஏன்னா மனுஷனுக்குள்ள இருக்கிற மிருகத்தனம் இருந்துகிட்டே தான் இருக்கும். அதை நாம அறிவின் மூலமா தான் மாற்ற முடியும். அதை அரசியல் ரீதியாகவும் கட்சி ரீதியாகவும் நம்ம கட்டுப்படுத்த மட்டும்தான் முடியும், அதை ஒழிக்க முடியாது. அதை ஒழிக்கணும்னா தனிநபர் எல்லாருமே மாறணும். அது ஸ்லோ ப்ராசஸா தான் பண்ண முடியும். அப்ப அந்த ஒரு ரீசனை மட்டுமே வச்சுக்கின்னு நாம ஒரு அரசியல்வாதியை தேர்ந்தெடுத்துட முடியுமா? இல்ல. அப்போ அவரு என்ன களை பண்ணி செஞ்சிருக்காரு, அவரோட அரசியல் அறிவு என்ன, அவரோட நலத்திட்டங்கள் என்ன, நம்மளோட முன்னேற்றத்துக்கு அவரு என்ன மாதிரியான வளர்ச்சி திட்டங்கள் வச்சுட்டு இருக்காரு, இதெல்லாம் நம்ம கேட்கிற இடத்துக்கு எப்ப மக்கள் நகர போறோம்? இப்ப எதுக்காக நான் இதை சொல்லின்னு இருக்கிறேன்னா, அவர் ஜாதி மதம் பணத்தெல்லாம் தாண்டி அவர் ஓட்டு போட்டுட்டாங்கன்னு சொல்ல வர்றாருல்ல. அப்போ அதுல சினிமான்ற வார்த்தையும் சேர்த்துக்கின்னு ஜாதி மதம் பணம் சினிமாவையும் பார்க்காம மக்கள் ஓட்டு போட்டாங்கடா அப்படின்னு சொல்ல வரணும். இந்த நாலுமே பார்க்கப்படலை அப்படின்னா மக்கள் எதை பார்த்துருப்பாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? அவனோட உழைப்பு, அவனோட கொள்கை, அவனோட கோட்பாடு, அவனோட சித்தாந்தம், அவன் மக்கள் கூட மக்கள் பிரச்சனையில கூட நின்னானா அப்படின்றத பார்த்திருப்பான். அவனோட வளர்ச்சி தட்டம் மக்களை முன்னேற்றுமா அதை பார்த்திருப்பான். இதுதான்ப்பா உண்மையான அரசியல், இதுதான்ப்பா உண்மையான மக்கள் முன்னேற்றம். அப்புறமா தான் கடைசியா வராரு, நான் தாய்க்கு நிகரா ரசிகர்களை பார்க்கறேன், நான் அரசியலுக்கு வரலாமா வேணாமா அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. ஃபர்ஸ்ட் நீங்க அரசியலுக்கு வரலாமா வேணான்ற கேள்வியே தப்பு. நீங்க எதுக்காக ஃபர்ஸ்ட் எங்ககிட்ட கேட்குறீங்க? இப்போ நாங்க வாங்கன்னா நீங்க வந்துடுவீங்க, நாங்க போங்கன்னா நீங்க போயிடுவீங்களா? அரசியலுக்கு வரவங்க உங்களோட கொள்கை என்ன, உங்களோட கோட்பாடு என்ன, நீங்க மதம் சார்ந்தவரா மதம் சார்பற்றவரா, நீங்க எல்லாருக்குமானவரா அப்படின்றதெல்லாம் எங்களுக்கு எப்படி தெரியும்? நீங்க சொன்னாதானே எங்களுக்கு தெரியும். நீங்க இன்னைக்கு நான் அரசியலுக்கு வரலாமா வானாவான்னு பொதுவா கேட்டா, இப்ப நாங்க சரிங்க சார் வாங்க சார் நீங்க நல்லது செய்வீங்க நாங்க நம்புறோம் சார் வந்துடுறீங்க. நாளைக்கு உங்களோட கட்சிக்குன்னு ஒரு கொள்கை கோட்பாடு இருக்கும்ல, அதை வெளியிடுறீங்க. வெளியிட்ட பிறகு எங்களுக்கு அது பிடிக்கல, நீங்க மதம் சார்ந்தவரா இருக்கிறீங்க, உங்க கொள்கையே சரியில்லை, தப்பா இருக்குது, நீங்க சொன்ன அந்த குட்டி கதை மாதிரி உங்களுக்கு பிடிக்கல, நீங்க போங்கன்னு சொல்றோமா, நாங்க உங்களை போங்கன்னு சொல்றோம். அப்போ அரசியலை நாங்க எப்படி தேர்ந்தெடுக்கிறது அப்படின்னா, கொள்கை கோட்பாடை வச்சுதான் நாங்க அரசியல் தேர்ந்தெடுக்க முடியும். அப்படிதான் இளைஞருக்கு இருக்கணும் அப்படின்னு நான் ஆசைப்படுறேன், அதனாலதான் அதை அழுத்தி சொல்றேன். அப்ப நீங்க சொல்ல வேண்டியது முதல்ல என்ன அப்படின்னா, உங்களோட சித்தாந்தம் என்ன அப்படின்னு. எதுவுமே இல்லப்பா, நான் இவ்வளவு பேருக்கு உதவி செஞ்சிருக்கிறேன், நான் அவ்வளவு பேருக்கு உதவி செஞ்சிருக்கிறேன் அப்படின்னா, இப்ப நான் என்னோட வருமானத்துக்கு இப்ப என் உதாரணத்துக்கு நான் உதவி செய்யறேன், நான் ஒரு 1000 ரூபாய் சம்பாதிக்கிறேன், என்னோட வருமானம் பாத்தீங்கன்னா அவ்வளவுதான். அதுல ஒரு 10 ரூபாய் என்னால செய்ய முடியும். ஏன்னா நான் குடும்பத்துக்கு செலவு பண்ணணும்ல, 10 ரூபாய் நான் செலவு பண்றேன். நீங்க 10 கோடி சம்பாதிக்கிறீங்க, நீங்க 1 கோடி செலவு பண்றீங்க. உங்ககிட்ட காசு அதிகமா இருக்கு, அதனால நீங்க 1 கோடி செலவு பண்றீங்க. என்கிட்ட காசு கம்மியா இருக்கு, அதனால நான் 10 ரூபாய் செலவு பண்றேன். என்னோட வருமானம் 1000 ரூபாய். நீங்க செய்யற உதவியும் நான் செய்யற உதவியும் ஒரே கணக்கு தான், ஒரே பர்சன்டேஜ் தான். 1000க்கு 10 ரூபான்னா 10 கோடிக்கு நீங்க 1 கோடி பண்றீங்க. என்கிட்ட காசு கம்மியா இருக்குது. இதுல எந்த உதவி சிறந்த உதவி அப்படின்னு நான் கம்பேர் பண்ண வரல. ரெண்டுமே உதவி தான். எனக்கும் உதவி செய்யற மனசு இருக்குது, உங்களுக்கும் உதவி செய்யற மனசு இருக்குது. ஆனா இது அரசியலுக்கான முழுமையான தகுதியா? தமிழ்நாட்டுல இருக்கிற 3/4 பேர் உதவி செய்யறவங்கள தான் இருப்பாங்க நான் நம்புறேன். ஏன்னா எல்லாருமே சாப்பாடு இல்லாதவங்களாம் சாப்பாடு வாங்கி கொடுக்குறவங்க இருக்கிறாங்க, அவங்களோட வருமானத்துக்கு ஏத்த மாதிரி உதவி செய்யறாங்க. அப்போ உதவி செய்யணும் அப்படின்னா தமிழ்நாட்டில் இருக்கிற 3/4 பேர் அரசியலுக்கு வந்தோம்னா சிஎம் ஆவாசம் பண்ணணும். அப்ப அது மட்டுமே முழுமையான தகுதியா இருக்கக்கூடாது இல்ல? நீங்க அதைத்தான் மென்ஷன் பண்ணினே இருக்கிறீங்க, நான் உதவி பண்றேன் நான் அரசியலுக்கு வரலாமா அப்படின்னு சொல்லிட்டு. அரசியல் அப்படி தேர்ந்தெடுக்கப்படக்கூடாது.
அரசியல் உங்களோட சித்தாந்தம் என்ன, மக்களோட வளர்ச்சி திட்டம் என்ன, உங்ககிட்ட உங்களோட கொள்கை என்ன, உங்களோட கோட்பாடு என்ன, இதை வச்சுதான் வருங்கால இளைஞர்கள், இன்றைய இளைஞர்கள் அரசியலை தீர்மானிக்கணும், அந்த இடத்துக்கு நாம நகரணும் அப்படின்றதுனால தான் நான் இதை அழுத்தி அழுத்தி சொல்றேன். இப்போ நீங்க நடிக்க ஆசைப்படுறீங்க, நடிச்சு காட்டினா தான் உங்களை ஆடிஷன் வச்சு எடுப்பாங்க. நான் பெரிய ஹீரோ ஆகணும் அப்படின்னு மொட்டையானா அவங்களை சேர்த்துப்பாங்க, ஹீரோ ஆகிடுவாங்களா? நீங்க நடிச்சு காட்டணும்ல. அப்போ நீங்க நடிச்சு காட்டினா தான் ஹீரோன்னா நீங்க கொள்கையை கோட்பாடையும் சொல்லுங்க. நீங்க அரசியலுக்கு நான் வரலாமா வேணாமான்னு நாங்க சொல்றோம். அரசியலுக்கான அடிப்படை தகுதி கொள்கை, கோட்பாடு, சித்தாந்தம் தானே, மக்களோட வளர்ச்சி திட்டம் தானே. அதெல்லாம் கிடையாது. இன்னைக்கு யார் அதெல்லாம் பாக்குறா? எனக்கு அவர் சோறு போட்டாருப்பா, அவர் ரொம்ப நல்லவருப்பா, அவர் எனக்கு சோறு போட்டாரு, எங்க பார்த்தாலும் சோறு போட்டாரு, இதுதான் அவர் நல்லா சோறு போடுவாரு, அவரு சாப்பாடு சாப்பாடு சாப்பாடு. பசி ஒரு கொடுமை தாங்க. ஆனா இன்னைக்கு நாம அதெல்லாம் தாண்டி ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம், சரிங்களா? ரேஷன் அரிசி வாங்காம சாப்பிடுற அளவுக்கு உயர்ந்திருக்கிறோம் நம்ம. நான் முழுக்க 100% சொல்லல, ஒரு குறிப்பிட்ட சதவீதம் இன்னைக்கும் ரேஷன் அரிசி சாப்பிட்டு தான் இருக்கிறாங்கல்ல, அவையும் ஒழிச்சு கட்டணுன்ற இடத்துக்கு நாம வரணும். ஆனா 100% இருந்ததை 90% நம்ம மாத்தி இருக்கிறோம்ல, அந்த முன்னேற்றம் இருக்குதுல்ல, அதுதான் அரசியல். அந்த முன்னேற்றம் தான் அரசியல். இன்னைக்கும் நம்ம சாப்பிட்டுட்டோம், சாப்பாடு போட்டாங்க, அவர் எனக்கு உதவி செஞ்சுட்டாருன்றது அரசியல வெறும் உதவின்ற இடத்துல மட்டும் நிறுத்திடக்கூடாதுன்னு நான் ஆசைப்படுறேன். அரசியலை வெறும் சினிமா அப்படின்ற இடத்துல மட்டும் நிறுத்திடக்கூடாதுன்னு நான் ஆசைப்படுறேன். ஏன்னா அது சித்தாந்தத்தையும் கொள்கை கோட்பாடெல்லாம் அழிக்குது. அரசியல் ஒரு கட்டத்துல நம்ம சாப்பாட்டுக்கு பஞ்சமா இருக்கும்போது பாரதி சொன்னாரு, தனி மனித ஒருத்தனுக்கு உணவில்லை எனில் ஜகத்தினை அழித்திடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. அது ஒரு பெரும் கோபத்துல சொல்லப்படுறது. ஒரு மனுஷனுக்கு உணவு இல்லாம ஒரு அரசியல் இருக்கவே கூடாது, அதுக்கு ஏத்த மாதிரியான ஒரு அரசியல் வரணும் அப்படின்றது அதுக்கான அர்த்தம். உலகத்தை அழிக்க கூடாதுல்ல, அது ஒரு பெரும் கோபத்துல சொல்லப்படுறது. அப்ப அதுக்கான அட்மினிஸ்ட்ரேஷன் நம்ம பண்ணணும். அப்ப அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணணும், அதுக்கான ஒரு அரசியல் திட்டம் வேணும் நம்ம கிட்ட அப்படின்றதுக்கான வேர்டு தான் அதான் நான் நினைக்கிறேன். அப்போ அந்த இடத்துல இருந்து நாம மீண்டு ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம்ல. இன்னைக்கு ரேஷன் அரிசியா நான் சில பேர் சாப்பிட மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்ற இடத்துக்கு வந்தவங்க, ஆனா அதே ரேஷன் அரிசி கிடைக்காம ஒரு காலகட்டத்துல ஒரு படி கிடைக்குமா, 2 படி கிடைக்குமா அப்படின்ற காலகட்டத்துல நம்ம இருந்திருக்கிறோம். அதை தாண்டி இன்னைக்கு ரேஷன் அரிசியா நாங்களாம் சாப்பிட மாட்டோம் அப்படின்ற இடத்துக்கு வந்திருக்கோம். அதான் வளர்ச்சி திட்டம். நம்ம எப்படி முன்னேறி இருக்கோம் அப்படின்றதுக்கான உதாரணம் அது. அப்ப அதை நோக்கி தான் நம்ம பயணிக்கணும். அரசியலுக்கு வரவங்க எல்லாருமே சித்தாந்த ரீதியா தான் வரணும். அந்த சித்தாந்தம் மக்களின் வளர்ச்சிக்கு உதவணும். அதுதான் ஒரு காலகட்டத்துல மார்க்ஸ் கம்யூனிஸ்ட் அறிக்கையெல்லாம் ரெடி பண்றாங்கல்ல, அந்த கம்யூனிஸ்ட் அறிக்கையை ரெடி பண்ணி அதெல்லாம் பார்த்து இன்னைக்கு இந்த ரஷ்யா, சைனா இப்படி வளர்ந்துருக்குறாங்கல்ல, அது ஒருத்தரோட கோட்பாடு. அப்போ ஒண்ணுமே இல்லாத கீழ்நிலையில, அடிமைத்தனத்துல, சாப்பாட்டுக்கு பஞ்சம் வர இடத்துல, சரிங்களா, முழுக்க முழுக்க தொழிலாளிகள் நிறைந்து அடிமைத்தனமா இருந்தத ஒரு சித்தாந்தம் மாத்துது, ஒரு உடச்சி எரியுது, நாடே மிகப்பெரிய வளர்ச்சி அடையுது. அப்போ அரசியலுக்கு அடிப்படையான தேவை என்னவா இருக்கு? கொள்கையும் கோட்பாடு சித்தாந்தமும் தானே இருக்குது. சரி, ஏதோ ஒரு வகையில இப்ப இவர் அரசியலுக்கு வராரு, சரிங்களா? இப்போ அவர் சொல்றதுல இருந்து அவர் எந்த கட்சியில போய் சேருவாரு அப்படின்னு நான் நினைக்கிறேன்னா, அவர் தனி கட்சி ஆரம்பிக்க மாட்டாருன்றது மட்டும் எனக்கு புரியுது. ஏன் அப்படின்னா, அரசியலுக்கு போறதுக்கே இவ்வளவு யோசிச்சவரு, இதுக்கப்புறம் தனி கட்சியெல்லாம் ஆரம்பிச்சு அது எந்த அளவுக்கு சாத்தியப்படும்ன்றதெல்லாம் கண்டிப்பா யோசிப்பாரு. அதனால ஒரு தனி கட்சிக்கு போக மாட்டாரு. இதுக்கு முன்னாடி ஒரு ஸ்டார்டிங்ல குட்டி கதை அப்படின்னு ஆரம்பிச்சாரு, ஒரு குட்டி ஸ்டோரின்னு ஆரம்பிப்பாரு விஜய் சார். அந்த மாதிரி ஒரு குட்டி கதை அப்படின்னு ஆரம்பிப்பாரு. அதை ஒரு ஹிண்டா நான் எடுத்துக்கிறேன். அதே மாதிரி ரஜினி சார் இருக்கும்போது இவர் அரசியலுக்கு வரலாம் அப்படின்ற மாதிரி ஆசைப்பட்டார் இல்லையா? ரஜினி சார் மாதிரியே விஜய் சாரும் நம்மளுக்கு ஒரு நண்பர் அப்படின்னு இவர் சொல்றாரு. இவரு விஜய் சார் கிட்ட இதெல்லாம் பேசியிருக்காரு, வேற கூட்டணியை பத்தி எல்லாம் பேசியிருக்காரு. அதே நேரத்துல ரஜினி சார் அரசியலுக்கு சிஎம் ஆனாருன்னா நம்மளுக்கு அமைச்சர்லாம் கிடைக்கும்ல அப்படின்லாம் வேறு அவங்க கூட இருந்த ஆளுங்கெல்லாம் சொன்னாங்க அப்படின்ற மாதிரி இவர் சொல்லியிருப்பாரு. அப்போ இவர் சிஎம் ஆகணும் அப்படின்ற மாதிரி எண்ணம் கிடையாது, இவருக்கு அமைச்சரவையில எல்லாம் இடம் கிடைக்கணும் அப்படின்ற மாதிரி தான் இவருக்கு எண்ணம் இருக்குதுன்ற மாதிரி எனக்கு புரியுது. இது ஒரு யூகத்தின் அடிப்படையில் நான் சொல்றேன். இப்போ அந்த திரும்பியும் அவங்க பசங்கிட்டலாம் அவர் பேசியிருக்காரு, சார் விஜய் சார் வந்துட்டாரா, அப்போ நம்மளுக்கு திரும்பவும் அதே மாதிரி 100 ஏக்கர்ல அது கட்டலாம், அது கட்டலாம், அமைச்சரானா அப்படின்ற மாதிரின்னு சொல்றாருல்ல. இப்போ அவர் விஜய் கட்சியில தான் சேர போறாரு. அது இதுல இருந்து ஓரளவுக்கு நம்மளுக்கு தெரியுது. இவரு கேள்வி சும்மா எந்த கட்சியில சேரலாம் அப்படின்னு. இது எப்படி சொல்றது, இப்ப நான் ஒரு கட்சி சொல்றேன், அவர் சேர்ந்து வர அதிகபட்சமா எந்த கட்சி வருதோ அதான் அவர் தேர்ந்தெடுப்பாரு. அப்ப மீதி இருக்கிற ஆளோட நிலைமை, ரசிகர்கிட்ட சொல்றேன் அவங்க தான் என்னோட தாய்க்கு அடுத்தபடியா அப்படின்லாம் சொல்லிட்டு
60% ஒன்று சொல்றாங்க, 40% வேற சொல்றாங்க அப்படின்னா 40% உங்களோட ரசிகர்கள் தானே. அப்ப அவங்கள நீங்க உதாசீனப்படுத்துற மாதிரி ஆகும்ல. அதனால உங்களோட மனசு என்ன தோணுதோ அதை தேர்ந்தெடுத்து அந்த கட்சியில போய் சேருங்க. நீங்க விஜய் கட்சியில தான் சேர போறீங்க, தாவேக்கால தான் சேர போறீங்க அப்படின்ற அறிகுறி கிளியரா நீங்க பேசுறதுல இருந்தே தெரியுது. நானும் அதை நம்புறேன். அப்படி பொய்யானா நான் தோத்துட்டேன்னு ஒத்துக்கிறேன். இன்னைக்கு எல்லாருக்குமே ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. எல்லா கட்சிகளுக்குமே அவங்கவுங்களோட கொள்கையை உட்பட சுய பரிசோதனை செஞ்சுக்கணும். நாம ஏதோ ஒரு இடத்துல தப்பு பண்ணியிருக்கோம், அதனோட விளைவு தான் இது. ஒருத்தரை கேட்டா இளைஞர்களுக்கு நம்ம அரசியல் பேசல அப்படின்றாங்க, ஒருத்தரை கேட்டா 50 வருஷமா எங்களுக்கு என்ன பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க, ஒருத்தரை கேட்டா இன்னமும் ஜாதி சீக்கிரமா ஒழிக்கப்படலை அப்படின்றாங்க. அப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நிலைப்பாடு இருக்குது இல்ல. இதெல்லாம் ஒவ்வொரு கட்சியிலும் சுய பரிசோதனை செஞ்சுக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். எல்லாருமே அவங்கள வீரியப்படுத்திக்கணும், இன்னும் கொஞ்சம் ஸ்பீடப் பண்ணணும். இளைஞர்கள் எல்லாமே வேற மாதிரி போயிட்டு இருக்கிறாங்க. அதனால எல்லா கட்சிகளுமே தங்களோட நிலைப்பாட்டோட உறுதித்தன்மையும் நம்ம போற பாதை சரியான பாதையா அப்படின்றதையும் சுய பரிசோதனை செஞ்சுக்கிற அளவுக்கு இன்னைக்கு அரசியல் களம் மாறி போயிருக்கு. அது ஒரு விதத்துல நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ஒரு மனுஷன் தன்னை சுய பரிசோதனை செஞ்சுக்கும் போதுதான் நல்ல மாற்றங்கள் ஏற்படும். அதுக்கான களம் அமைஞ்சிருக்கு. அதை எல்லா கட்சிகளும் செய்வாங்க அப்படின்னு நான் நம்புறேன். மக்களும் இளைஞர்களும் எல்லார்கிட்டயுமே அரசியல் பேசணும். ஏன்னா அரசியல் வேற ஒரு இடத்தை நோக்கி போயிடக்கூடாது அப்படின்ற பயத்துலதான் இந்த மாதிரியான பதிவெல்லாம் நான் போடுறேன். நன்றி, வணக்கம்.